மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். இந்த முறை தருமபுரி தொகுதி மக்கள் நல்ல ஒரு உறுப்பினரை தேர்வு செய்திருக்கிறீர்கள். நாங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்றிகடன் பட்டிருக்கின்றோம். இந்த நன்றியை எப்படி தெரிவிப்போம்? உங்களுடைய முன்னேற்றம் தான் எங்களுடைய கனவு, அவருடைய லட்சியம். உங்கள் முன்னேற்றம் என்றால் என்ன? இந்த ஒட்டுமொத்த மாவட்டம் முன்னேற வேண்டும். கடந்த நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு அவர் பேசிய கருத்துக்கள் எல்லாம் உலக அளவிலே மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் பேசிய கருத்துக்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் அத்துணை பெண்களும் ஆம் எங்கள் மனதில் இருந்ததை சௌமியா அவர்கள் சட்டமன்றத்திலே பேசியிருக்கின்றார். எங்களின் குரலாக சட்டமன்றத்திலே அவர் ஒலித்துக் கொண்டிருக்கின்றார் என்ற அந்த உணர்வோடு, நான் இது நேரடியாக நான் பார்க்கிறேன். அவங்க போறது இடம் இல்ல, நானும் பல பகுதிகளுக்கு நான் போயிருக்கிறேன். எங்க போனாலும் மேடம் சூப்பரா பேசுறாங்க, மேடம் சூப்பரா பேசுறாங்க. பல பேர் உங்களோட நல்லா பேசுறாங்க. நானும் சொன்னேன், ஆமா உண்மைதான் உண்மைதான். ஏன்னா எந்த சபையில எப்படி பேசணும், வீரவசனம் பேசினா போதாது, வீரமா பேசலாம், வசனம் பேசலாம் போதாது. யார் இருக்கிறா, எந்த சபையில எப்படி பேசி நம்ம வேலையை நாம் பெற வேண்டும் என்ப அந்த டெக்னிக் உங்களுக்கு தெரியும். அதனால நான் அவங்க கிட்ட நான் ஆர்கியூவே பண்ண மாட்டேன். சொன்ன சரி. அதே வேளையிலே வந்து ஒரு மாதம், இந்த ஒரு மாதத்தில் 3 பெரிய பிரச்சனைகள் இந்த மாவட்டத்தை சார்ந்த பிரச்சனை. இது ஏதோ இந்த தொகுதி பிரச்சனை இல்லை, இந்த மாவட்டத்தின் பிரச்சனை. ஒன்று சிப்காட். சிப்காட்டில் மேகதாது விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறேன். நான் இப்போ தேர்தல் முடிச்சு முதல் மேடை தான். ஆனா சொல்லிடுறேன் அவங்கள பத்தி என்ன, அவங்க பேசல, நான் பேசியிருந்தேன். அவங்க ஏன்னா ஒரு மாதத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு நான் பேசி ஆகணும். சிப்காட் நிலத்தை கையகப்படுத்தி தமிழக அரசு கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. 1200 ஏக்கர் பிளஸ் 500 ஏக்கர், 1200 அரசு நிலம், 500 ஏக்கர் வந்து தனியார் நிலம். இப்ப 1200 ஏக்கர் கையில் இருக்கு. இதற்கு முன்பு ஒவ்வொரு அரசும் வந்து 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 அடிக்கல் நாட்டி திறப்பு விழா திறப்பு விழா திறப்பு விழா. இது வரைக்கும் கிட்டத்தட்ட சிப்காட், தருமபுரி சிப்காட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 திறப்பு விழா நடந்திருக்கு. ஆனா ஒரே ஒரு ஃபேக்டரி கூட இல்லை. ஏன் இல்ல? நேரடியாக போய் பார்த்தா ரோடு தான் இப்ப போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கரண்ட் வரணும், சுத்திகரிக்கின்ற ஆலைகள் வரணும், அப்புறம் குடிநீர் வரணும், அப்புறம் எல்லா அடிப்படை வசதிகள் வரணும். இல்ல, அதுக்கு ஒதுக்கீடு எவ்வளவு? 101 கோடி. 101 கோடி வச்சு என்ன பண்ண முடியும்? தொழிற்சாலை வரணும்னா அவங்க சின்ன சின்ன தொழிற்சாலை 2 ஏக்கர் 3 ஏக்கர்ல அவன் இன்வெஸ்ட்மெண்டே 3-4 கோடி தான். 50 லட்சம் அவங்களுக்காக அடிப்படை வசதிகள் அவங்க செலவு பண்ண மாட்டாங்க. அதனால்தான் சட்டமன்றத்துக்குள்ளே பேசி பிறகு இங்கே தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அந்த அம்மா போன்ல தொடர்பு கொண்டு, ஐயோ நான் ஊருக்கு போயிட்டு நான் வந்து உங்களை பாக்குறேன், நீங்க என்ன சொல்லுங்க நான் வரேன் அப்படின்னு போய் சந்திச்சு இந்த சிப்காட்டுக்கு அவங்க அடுத்த சில நாட்களில் இல்ல சில ஒரு 2 வாரங்களில் நான் நேரடியாக நான் தருமபுரி வரேன், வந்து நீங்க என்னென்ன அடிப்படை வசதிகளை கேட்கின்றீர்களோ அத்தனையும் அங்கேயே நான் கையெழுத்து போட்டு கொடுக்கிறேன் உறுதியா. அதன் பிறகு எங்க வேலையும் இருக்கு. தொழிற்சாலைகள் அங்கங்கே இருக்கின்ற தொழிற்சாலைகள் அவங்க கிட்ட பேசி, முதலாளிகிட்ட பேசி தருமபுரிக்கு வாங்க, தருமபுரிக்கு வாங்க. வந்தால் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். அடுத்தது மொரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டம். இது 80 ஆண்டு கால கனவு. இந்த திட்டத்தை பத்தி தெரியும். எனக்கு முன்பு நம்முடைய மருத்துவர் செந்தில், எனக்கு முன்பு நம்முடைய பாரிமோகன், மருத்துவர் செந்தில் எல்லாம் எத்தனையோ முறை பேசி 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 நான் 5 ஆண்டு காலத்தில் 19 முறை அமைச்சர்களை அதிகாரிகளை பார்த்து அப்புறம் ஒதுக்கீடு செய்து அந்த ஆண்டு ஒரே ஒரு ரயில்வே திட்டம் தான் அறிவித்தார்கள் தென்னிந்தியாவில். அது தருமபுரி மொரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டம். இந்த திட்டம் என்னன்னா 100 விழுக்காடு நிதி மத்திய அரசு அளித்துக் கொண்டிருக்கின்ற திட்டம்.
இதுக்கு முன்பு என்னன்னா 50% தமிழ்நாடு அரசு 50% மத்திய அரசு கொடுப்பாங்க, ரயில்வே துறை கொடுப்பாங்க. இல்ல திட்டம் 100 விழுக்காடு மத்திய அரசு. அவங்க கேட்கறது என்னன்னா நிலத்தை கையகப்படுத்தி கொடுங்க. ஆனா இந்த 5 ஆண்டு காலம் நினைச்சு பாருங்க, எனக்குலாம் 5 ஆண்டு காலம் எவ்வளவு தெரியுமா நிலம் வேணும்? மொரப்பூர் தரூர் ரயில்வே திட்டத்துக்கு 32 கிலோமீட்டர். அந்த நிலம் ரயில்வே நிலம். சுதந்திரத்துக்கு முன்பு அது ரயில்வே ட்ரெயின் ஓடிட்டு இருந்தது. 2ஆம் உலக போருக்கு தான் அந்த ரயில்வே டிராக்கை எடுத்து அந்த அதுல இருக்கிற அந்த இரும்பு எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த போருக்கு எடுத்துட்டு போயிட்டான். அந்த நிலம், அந்த தடமே ரயில்வே இடம். அந்த நிலத்தை எடுத்து கொடுக்கிறதுக்கு இவங்களால முடியல. 5 ஆண்டு காலம் தூங்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் மிக கொடூரம். இருக்கிறது தேவை மொத்தம் 92 ஹெக்டேர். 92 ஹெக்டேர்னா கிட்டத்தட்ட 250 ஏக்கர். அதுல கிட்டத்தட்ட 50 ஹெக்டேர் இருக்கு. இன்னொரு 42 ஹெக்டேர் வேணும். அவ்வளவுதான். ஒவ்வொரு வருஷமும் மத்திய அரசு ரயில்வே துறையில 100 கோடி ஒதுக்கீடு செய்து 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 அந்த காசு திரும்பி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 100 கோடி. ஏன் இந்த நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்கல? எவ்வளவு? ஒரு 100 ஏக்கர் நிலம். யார் இடம்? ரயில்வே இடம். மன்னிக்க முடியாத அவ்வளவு குற்றமா நான் பாக்குறேன். இந்த திட்டம் மொரப்பூர் தரூர் ரயில்வே திட்டம் நிறைவேறிச்சுன்னா சென்னையில நீங்க உட்கார்ந்தீங்கன்னா நேரா தூங்கிட்டு தருமபுரியில் வந்து இறங்கலாம். உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்கே தொழிற்சாலைகள், தொழில் வளம், இங்க இருக்கிற எல்லா மாம்பழம், கிரனைட் எல்லாம் நேரடியா சென்னைக்கு எடுத்துட்டு போகலாம். அங்க இருக்கிற பொருள் இங்க வரலாம். மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். இதற்கு சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசி உடனே அமைச்சர் பதில், அப்பே பதில் என்னன்னு, சகோதரி சௌமியா அவர்கள் கோரிக்கை கிணங்க 3 ஸ்பெஷல் தாசில்தாரை உடனடியாக நான் நியமனம் செய்கின்றேன் என்று அமைச்சர் மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள் உடனடியாக அறிவித்தார். அது அறிவிப்பு மட்டும் இல்ல, சட்டமன்றம் முடித்தவன் அவர் நம்முடைய முனைவர் சௌமியா அன்புமணிக்கு பேசி தொலைபேசி, என்னம்மா உடனே நான் பண்ணிடுறேம்மா, நான் சொல்லிட்டேன், உடனே எனக்கு 2 மாசத்துல இந்த வேலை முடியணும். அதுதான் நான் சொல்றேன், அதுதான் மாற்றம். எனக்கு என்னன்னா, நான் கேட்டேன் 2 வருஷத்துல நான் சென்னையில உட்கார்ந்தேன்னா நான் தருமபுரியில ட்ரெயின்ல வந்து இறங்கணும். திட்டம் நிறைய அது அவங்க ஃபாலோ பண்ணி. அடுத்தது முதலமைச்சர் அவர்களை சௌமியா அவர்கள் சந்தித்தார். நான் தான் 4 பேர், நம்மளுடைய 4 சட்டமன்ற உறுப்பினரும் அனுப்பி வச்சேன். ஏன்னா நம்ம சமூக நீதி கணக்கெடுப்பு அதை நடத்த வேண்டும் என்று நம்முடைய 46 ஆண்டு கால கோரிக்கை. மேகதாதை பத்தி விட்டுட்டேன், அதை பத்தி அது இன்னும் 1 மணி நேரம் பேசணும். அந்த கணக்கெடுப்பு எவ்வளவு போராட்டம், எவ்வளவு ஆர்ப்பாட்டம், எவ்வளவு கோரிக்கை. மருத்துவர் ஐயா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து வலியுறுத்தினார், கொடுக்கல. கலைஞர் அவர்களை பலமுறை சந்தித்தார், கிடைக்கல. ஜெயலலிதா அம்மையாரை பலமுறை சந்தித்தார், கிடைக்கல. இபிஎஸ் அவர்களை பலமுறை சந்தித்தார், கிடைக்கல. ஸ்டாலின் அவர்களை பலமுறை சந்தித்தார், கிடைக்கல. அதிகாரம் இருந்தும், ஆட்சி இருந்தும், சட்டம் இருந்தும் அவர்கள் செய்யவில்லை. ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் 1 மாதத்திலே இதை அறிவிப்பு, 1 மாதத்தில். அதற்காகத்தான் நாங்கள் விஜய் அவர்களை, முதலமைச்சர் அவர்களை பாராட்டிக் கொண்டிருக்கின்றோம். அதற்காகத்தான் நாம் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை முதலமைச்சரை நேரடியாக நீங்கள் அங்கே சென்று அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் என்று அங்கே அனுப்பிவிட்ட நேரத்தில் அப்போ நன்றி சொல்லிட்டாங்க. நாமனா அதே நேரத்தில் எங்களுக்கு எப்படியாவது இந்த தருமபுரி மக்களுக்கு இந்த தருமபுரி ஒகேனக்கல் காவிரி உபரிநீர் திட்டத்தை எப்படியாவது செயல்படுத்துங்க அங்க ஒரு கடிதம் கொடுத்தாங்க முதலமைச்சர் கிட்ட. அதற்கு பதில் கடிதம் நேற்று வந்திருக்கு. நான் 3 துறையில் உள்ள அதிகாரிகளிடம் நான் ஆய்வு செய்ய, அதை ரிப்போர்ட் உடனடியாக கொடுக்க நான் வந்து ரிப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு அந்த கடிதம் அவங்களுக்கு நேற்று வந்திருக்க கடிதம் வந்திருக்கு, பதில் கடிதம் வந்திருக்கு. ஆனால் அது எனக்கு திருப்தி இல்லை, எனக்கு வேலை நடக்கணும். ஆனா அடுத்த வாரம் தேவைப்பட்டா நான் நேரடியாக போறேன். நம்முடைய அமைச்சர், துறை அமைச்சர் இருக்கிறார். எனக்கு அந்த ஈகோ எல்லாம் எதுவுமே கிடையாது, எனக்கு வேலை நடக்கணும், அவ்வளவுதான். இந்த மாவட்டத்தில் இந்த
இந்த ஒரு திட்டம் மட்டும் இல்ல, எண்ணெய்கோல் புது தும்பலி திட்டம், சேனேகால் திட்டம், பொதியின் பள்ளம் திட்டம், ஆனைமடு திட்டம், நம்ம வள்ளி மதுரை அணை திட்டம், இப்படி வாணியார் உபரிநீர் திட்டம், தொப்பையார் உபரிநீர் திட்டம், இப்படி எல்லாம் பல திட்டங்கள் தொல்லைக்காத திட்டம். இன்னைக்கு காலையில போனோம், பஞ்சப்பள்ளி அணையில இருந்து உபரி நீர் போய் பார்த்தா சின்னார் வழியா போய் ஒகனிக்கல்ல போய் சேருது. யாருக்கும் பிரச்சனை இல்லை. தொல்லைக்காதல 100 அடி ஹைட்ல ஒரு தடுப்பணை கட்ட அந்த தண்ணி அப்படியே இங்கு இந்த பகுதியில பாலக்கோடு பகுதியும் மொரப்பூர் பகுதியும் கொஞ்சம் தண்ணி எடுத்து வந்துடலாம். இப்படி திட்டங்கள்லாம் அதை சொல்வதற்காக நான் சொல்ல இருக்கின்றேன். அது ஒண்ணு. அதனால அது மட்டும் இல்ல, இந்த பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனை, இந்த பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனை உடனே அவங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகி ஒரு 5 நாள்ல பிரச்சனை. அவங்களுக்கு போன் மேல போன் என்னங்க இல்ல, இந்த பஸ் ஸ்டாண்ட் நிறுத்திட்டாங்க, பஸ் நிறுத்திட்டாங்க, மக்கள் எங்க போவாங்க? புது பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்ட். புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் போனோம்னா 60 ரூபாய் செலவு பண்ணிட்டு போகணும். அவங்க ஊர்ல இருந்து வந்ததே 30 ரூபாய் தான், 20 ரூபாய் தான். ஆனா அங்க இருந்து இங்க வர 60 ரூபாய். அது மட்டும் இங்க வியாபாரிகள் ஏகப்பட்ட பிரச்சனை. உடனடியாக அதற்கு தலையிட்டு பேசி, யார்கிட்ட பேசணுமோ பேசி, உடனே கலெக்டர், அடுத்த நாளே கலெக்டர் எல்லா பஸ்ஸும் இங்க வந்து நிற்கும். அது நிறைய உள்ள, அது நான் பேச வேண்டாம். அதனால நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடைத்திருக்கின்றார். உறுதியாக இந்த தொகுதி மட்டுமில்லை, தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அத்துணை பிரச்சனைகளும் உறுதியாக அவர் கையில் எடுத்து அதற்கு வெற்றி பெறுவார். நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம்.